வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில். நம்ம இந்த சேனலை ஆரம்பித்ததற்கு உண்மையான நோக்கம் என்னென்னா, உலகளவிய உடற்பயிற்சி திட்டங்கள், பாடி பில்டிங் டெக்னிக் அண்ட் சீக்ரெட்ஸ், ஒர்க் அவுட் ஷெடியூல் அண்ட் மெத்தடு, இந்த எல்லா விஷயமும் நம்ம தாய்மொழியாக தமிழில் நம்ம தமிழக பாடி பில்டருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த யூடியூபோட நோக்கமே. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சூப்பர் விஷயங்க. அயன்குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் ஜெராண்டோ. இவர் வந்து எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங்கில் பல வகையான டெக்னிக்கை பூத்திருக்காருங்க. இவர் சொன்ன ஒரு மெத்தடு தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மசில் இருக்குது, மசிலுக்குள்ளே சப் மசில் இருக்குது, அதுக்குள்ளே சப் மசில், சின்ன சின்ன மசில் இருக்குது அப்படிங்கிறதுங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தசை இருக்குன்னா தசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சின்ன தசைக்கு அதுக்குள்ளே இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுங்கிறது ஒரு பகுதி மட்டும் கிடையாதுங்க. செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி, செஸ்ட்டோட கீழ்ப்பகுதி, செஸ்ட்டோட வெளிப்பகுதி, செஸ்ட்டோட உள்பகுதி. ஸோ மார்பு தசைகளை பற்றி நான் சொல்கிறேன், இதை கேட்டுங்க. சயின்டிஃபிக்காக எப்படின்னா வந்து சொல்லுவாங்கன்னா, பெக்டோரஸ் மேஜர், பெக்டோரஸ் மைனர், பெக்டோரஸ் இன்னர் அண்ட் பெக்டோரஸ் அவுட்டர். இந்த 4 டைரெக்ஷன்லையும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா, 4 ஆங்கிளையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக செஸ்ட்டே ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு செஸ்ட் மசில் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம செஸ்ட்டை க்ரோத் பண்ணலாம். ஆனால் 4 ஆங்கிளில் பண்ணி நம்ம 4 ஆங்கிளில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதில் ஒரு வகையை நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. செஸ்ட்டே இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செஸ்ட் மசில் பெருசாக தெரியணும்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குங்க. அந்த எக்ஸசைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் பார்பல் கர்ல். இந்த டிக்ளைன் பார்பல் கர்லோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக்ளைன் பார்பல் கர்ல் எக்ஸசைஸை பர்ஃபெக்டாக பண்ணி நீங்கள் மசிலில் உங்கள் செஸ்ட் மசிலை டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆகட்டும், அத்லெட் ஆகட்டும், உடற்பயிற்சி செய்யாத காலங்களில் சில பேர் ரெக்கவருக்கு போவாங்க. ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்னா ரெக்கவருக்கு போவாங்க. நார்மலாக இருக்கிறவங்க பர்சனல் இஷ்யூ பிரச்சனை இருக்கிறனால பர்சனலாக அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள போகிறப்ப ஒர்க் அவுட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் லோயர் செஸ்ட்டை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மார்பு கூட ஆக்சிஜனில் நம்ம உடம்புல ஃபேட் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்பு தசைகள் தொங்காது. மார்பு தசைகள் வயசானாலும் தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் தரேன், நம்ம நீங்கள் கேட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லோயர் செஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பை கொடுக்கும். கவனிச்சுங்க, இது பாயிண்ட்டாக சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த ஒர்க் அவுட் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெஞ்சை வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 டிகிரி கோணத்தில் உங்கள் முதுகு உட்கார பகுதியை கீழே இறக்கி கொண்டு வரணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ வர லேட்டஸ்ட் மிஷினில் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வருது. அப்படி இல்லைன்னா பெஞ்ச் ப்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ராடை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 30 to 45 டிகிரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனாக மாறிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எஸ்பெண்டை முதுகில் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சில் வந்து உங்கள் ஷோல்ட்ரு, பட்டாக்ஸு, உங்களோட முதுகு பகுதி, உங்களோட தலை எல்லாம் கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு படுத்துக்குங்க. நேச்சுரல் எஸ்பெண்டு மெயின்டைன் பண்ண தேவையில்லை, கவனிச்சுக்கோங்க. நேச்சுரல் எஸ்பெண்டு மெயின்டைன் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் தவறும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி, ட்ரெபீசியஸ் வலி, ஷோல்டர் வலி, இந்த மாதிரி இன்ஜரி வர்றதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. பெஞ்சில் நார்மலாக நீங்கள் படுத்தா போதும், நேச்சுரல் எஸ்பெண்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. 2வது பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது கால் வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் வந்து அந்த ரோலரில் கால் மாட்டியிருக்கணும். பெஞ்சு ப்ளஸ் பெஞ்சில் வந்து ஒரு ரோலர் இருக்கும், அந்த ரோலரில் கிரிப்பாக மாட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா தரையில் உங்கள் கால் ஸ்ட்ராங்காக பதிகிற மாதிரி ஊனி படுங்க. கவனிச்சுக்கோங்க, பெஞ்சு ப்ளஸ் ரோலரில் உங்கள் கால் வந்து கரெக்டாக உங்கள் மேல் பாதம், உங்கள் பாத விரல்கள் மேலே இருக்கீங்க, அது லாக் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா தரையில் உங்கள் பாதை கண்டிப்பாக ஊனி இருக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 3, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஷோல்டர் அகலத்தோட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உங்கள் ஷோல்டர் அகலத்தோட கொஞ்சம் தள்ளி வச்சா போதுங்க. ரொம்ப அகலமாக வச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேலன்ஸ் தவறும். இந்த வெயிட்டை பார்பலை தூக்கிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதி வரை கொண்டு வந்துட்டு மெதுவாக மேலே கொண்டு போகணுங்க. இதுதான் ஒரு ரெப்ஸு. இதில் ப்ரீத்திங் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்பல் உங்கள் செஸ்ட் பகுதியில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த வெயிட் கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2 கை முட்டிகளும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப கீழே போகணும். அப்போ தான் இந்த செஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும்.
எக்ஸாக்டாக சொல்லணும்னா லோயர் செஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகணும்னா கை ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பல் ராடு உங்கள் செஸ்ட்டை டச் பண்ணுற பக்கத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெயிட்டை புஷ் பண்ணி மேலே தூக்கணும். டச் பண்ணி நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் தவிர அந்த பேலன்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ஜிம் பார்ட்னர் கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் 4வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வெயிட்டை தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான டைம் வரும். அந்த ரிஸ்க்கான டைம் வரும்போது தடுமாறுவீங்க. அந்த டைமில் காற்றை நீங்கள் இழுத்து வச்ச காற்றை நல்லா புஷ் பண்ணி வெளியே விட்டிங்கன்னா, ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா, அந்த டைமில் வந்து அந்த ப்ரீத் அவுட் பேலன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்கி நிறுத்திடுவீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கம்மியாக போட்டு பண்ணுங்கள். வெயிட் ஜாஸ்தியாக போட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் தவறக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோல்டர் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப கம்மி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அதனால் ஒரு 10 to 15 டிப்ஸ் பண்ணக்கூடிய இடையில நீங்கள் பண்ணால் போதும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து லோயர் செஸ்ட் மட்டும் இந்த எக்ஸசைஸை வந்து எடுத்துக்கிறது கிடையாதுங்க. சில அடிஷ்னல் மசிலும் இந்த எக்ஸசைஸை எடுத்துக்குது. அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதே போல் வந்து நீங்கள் கம்மியான வெயிட்டில் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் லோயர் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். வெயிட் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிங்கன்னா உங்களோட லோயர் ஸ்ட்ரெச் மசிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெச் பண்ணவே முடியாது. கவனிச்சுக்கோங்க. அதே போல் வெயிட் கம்மியாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் நிறுத்த வேண்டியதில்லை. செஸ்ட்டை வந்து டைட் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீயாக அந்த வெயிட்டை வந்து மேலேயும் கீழேயும் கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த செஸ்ட் மசில் வந்து லோயர் செஸ்ட் மசில் வந்து அழகாக ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் வந்து அதிக வெயிட் போட்டு பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல ஜெர்க்காகி நிற்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லோயர் செஸ்ட்டில் நீங்கள் தூக்க முடியாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மசில் வந்து அந்த எக்ஸசைஸை ஷேர் பண்ணிக்கும். எடுத்துக்காட்டு எப்படின்னா, அதிகமாக எடை போட்டு பண்ணும்போது நீங்கள் உங்களோட 2 முழங்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷோல்டருக்கு கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தூக்கும்போது ட்ரைசெப்ஸ் மசில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கும். ஒன்று இந்த எக்ஸசைஸை. 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷோல்டர் ஆன்டீரியர் மசிலும் இதை ஷேர் பண்ணிக்குங்க. செஸ்ட்டோட முன்தோடு ஷேர் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகுனா ப்ராப்பராக அது உங்கள் செஸ்ட் மசிலுக்கு போகாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டு முடிஞ்சோன்னா எந்திரிச்சிங்கன்னா உங்களோட பிளட் பிபி லெவல் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். ஒரு செட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு அதே கண்டினியூட்டியில் இன்னொரு செட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரத்த அழுத்த நிலை உள்ளுக்குள்ளே மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பிபி லெவலை ஜாஸ்தி பண்ணிவிடும் இந்த எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பயிற்சிக்குள்ளாகக்கூடிய வேறு மசில் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மசிலுக்கு வந்து போகாமல் கரெக்டாக லோயர் செஸ்ட்டுக்கு மட்டும் போகிற மாதிரி உங்கள் ஒர்க் அவுட்டை எக்ஸசைஸ் மெத்தடை நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணுவீங்க. எந்தெந்த மசிலுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெக்டோரஸ் மேஜர் செஸ்ட்டோட மேல் பகுதி, கொரோகோப்ரேக்கியாலிஸ் பைசெப்ஸில் இருக்கிற பைசெப்ஸ் பகுதி. சரிங்களாங்க? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்டீரியர் டெல்டாய் முன்தோல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட்டை ஷேர் பண்ணுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெக்டோரியஸ் மைனர்னு ஒரு மசில் இருக்குது, அதுவும் ஷேர் பண்ணுது. செரட்டஸ் ஆன்டீரியர், அது இல்லாமல் ட்ரைசெப்ஸோட ட்ரைசெப்ஸ் பிரேக்கியாலிஸ், இந்த மசில் எல்லாம் இந்த எக்ஸசைஸ் ஷேர் பண்ணுதுங்க. இப்போ இது கவனிச்சிங்கன்னா நான் தமிழ்லையும் சொல்லியிருப்பேன். பெக்டோரஸ் மேஜர்னா செஸ்ட்டோட மேல் பகுதிங்க. சரிங்களாங்க? கொரோகோப்ரேக்கியாலிஸ்ங்கிறது பைசெப்ஸுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹெட் மாதிரி நீள்தலை மாதிரி வருங்க. அது பக்கத்தில் இருக்க ஒரு சப் மசில். அதே மாதிரி செஸ்ட்டோட ஆன்டீரியர் மசில் அப்படின்னா செஸ்ட்டோட முன் தோலுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஆங்கிலம் சயின்டிஃபிக் நேம் தெரியாது. அவங்களுக்கு இது வந்து தமிழ் வழியில் எளிய முறையில் இந்த உடற்பயிற்சி புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் சொல்கிறேங்க. சரிங்களா? அதே மாதிரி பெக்டோரஸ் மைனர் செஸ்ட்டோட லோயர் செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற பகுதி. செரட்டஸ் ஆன்டீரியர்னா உங்கள் செஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ரிப் மசில், இந்த விலா எலும்புன்னு சொல்லும் இல்லைங்க, அந்த பகுதி ஒட்டின பகுதி தான் செரட்டஸ் ஆன்டீரியர். அதே மாதிரி ட்ரைசெப்ஸ் பிரேக்கியாலிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸுக்கும் அந்த ட்ரைசெப்ஸ் பிரேக்கியாலிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸ் பகுதி பார்த்திங்கன்னா வெளியிலே தசருக்கு குதிரையோட கடிவாளம் மாதிரி அந்த மசில் இருக்குது. அந்த கடிவாளம் வளைஞ்ச யூ ஷேப்பில் இருக்கிறப்ப அதுக்குள்ளே அந்த வளைவுக்குள்ளே இருக்கிற ஒரு நடு மசில் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸ் பிரேக்கியாலி அப்படிங்கிற மசில். சரிங்களா? இந்த மசில்லாம் வந்து இதில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.